வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியோ இல்லை ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான ரவை பொங்கல் தான் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அரை கப் அளவுக்கு சிறு பருப்பை ஒரு 2 நிமிஷம் கலர் மாறாமல் வறுத்து எடுத்துட்டு அதை ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்ச சிறு பருப்பை ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிட்டு 1.5 கப் அளவுக்கு தண்ணீர் விட்டு 2 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிற நேரத்தில் ஒரு பெரிய கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சூடு பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். மிளகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், பொடியாக நறுக்கின இஞ்சி துண்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு வறுத்துக்கோங்க, ரொம்ப செவற விட வேண்டாம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் 1 கப் அளவுக்கு ரவையை சேர்த்துட்டு அந்த ரவை நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் இந்த நெய்யிலே நம்ம வதக்க போகிறோம். ரவை ரொம்ப வாசனையாக வரணும். நம்ம இந்த மாதிரி வறுக்கும்போது நெய்யோட வாசனை தான் வரும். அதனால் அந்த ரவை ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு நல்லா பொரிஞ்ச மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டதும் நம்ம இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுடுங்க. நம்ம ரவையை வறுத்துருக்கிறதுனால நம்ம தண்ணி ஊற்றும்போது கட்டிப்படாது. அதனால் அதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற சிறு பருப்பையும் இது கூடவே சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போது இது எல்லாமே நல்லா ஒன்றா கலந்தாச்சு. இந்த பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மிதமான தீயில வச்சு மூடி போட்டு இது கொஞ்சம் நேரம் நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அந்த மாதிரி மூடி போட்டு வேக வைக்கும்போது நல்லா இடையில மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க, அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. தேவைப்பட்டால் கூடுதலாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப கையில் ஒட்டாமல் பொங்கல் நல்லா வாசனையாக தயாராகிடும். இந்த ரவை பொங்கல் கூட நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது, அதுவும் சூடாக சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.